ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் நம்ம என்ன தான் மனசுக்குள்ளே ஒரு சில நேரங்களில் கவலையாக இருந்தாலும் அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது சிலப்போ கோவமாக வெளிப்படுத்துவோம், சிலப்போ அழுதுருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் அம்மா அண்ணனை அன்னைக்கு திட்டுறப்போ ஒரு கோவமாக வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு அண்ணன் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது. அண்ணன் அந்த பொண்ணு வாழ்க்கைக்காக அவங்க அப்பாவோட ஒரு லாஸ்ட் ஆசைக்காக தான் இந்த மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் அண்ணனால் எதுவுமே பேச முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகவும் எப்படி சொல்கிறது, அம்மாவால் எதுவுமே பேச முடியல, அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் சமாதானப்படுத்துகிறார். விடு, நீ அதிகமாக கோவம் வந்தாலும் அதிகமாக பேசிடுவ, அதே நேரத்தில் ஒரு மனசு கவலையாக இருந்தாலும் அழுதுருவ, உன்னோட குணத்தை நீ மாற்றிக்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் ஆறுதல் சொன்னார். நான் மட்டும் சொன்னேன், அவன் அந்த மாதிரிலாம் செய்கிற பையன் கிடையாது அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அக்காவும் ஃபீல் பண்ணாங்க. நானுமே அண்ணனை தவறாக நினச்சிட்டேன், லவ் பண்ணுறது தவறான விஷயம் இல்லை, ஆனால் அதை வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் மேரேஜ் வீட்டு மூலயமா செஞ்சுருந்துருக்கலாமே அப்படின்னு தான் நினச்சேன். அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணதில் எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் அதை சொன்னேன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அது இதுன்னு கேட்பீங்க, அதனால தான் நான் எதுவுமே காட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசாதீங்க, அண்ணன் வந்தால் அண்ணன்கிட்ட சாரி கேளுமா, அதுதான் நீ செய்யக்கூடிய ஒன்று, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே ஆமாம் கண்டிப்பாக அவனை இப்போயே எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, அந்த பொண்ணையும் நான் ஒரு இதாக பேசிட்டேன் தேவையில்லாமல், அந்த பொண்ணும் எதை பற்றியுமே அதுவும் இவ்வளோது உங்கள் அப்பாவை இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, அதுவும் அந்த பொண்ணை நம்ம நல்லா பார்த்துக்கணும், ஃபேமிலிக்கு வந்திருக்க பொண்ணு அப்படின்னோடனே ஆமாம்மா நான் அதை தான் சொல்ல இருந்தேன். ஏன்னா அவங்க வீடும் இப்போக்கி அண்ணனே சொன்னான், அவங்க வீட்டில் அவங்க தங்கச்சி இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்களா, நான் 1 இயர் இருக்குமா முடியறதுக்கு, முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா இவங்க ஒர்க் நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அது வரைக்கும் நான் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அவங்க அப்பாவும் இல்லாதனால வீடு மட்டும் சொந்த வீடு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் அவங்களோட செலவுக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிப்புக்கெல்லாம் இவங்க மாதம் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாங்களாம். நல்ல ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லெவல்லே இருந்தாங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்தது போகிறப்ப கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால தான் நான் இது பண்ணேன் அப்படின்னோடனே சரி ஓகே, அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணு வேலை பார்க்குறபடி வேலை பார்க்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சரிம்மா நீ போய் ஏதாச்சும் அவன் இனிமேல் நம்ம எல்லாருமே ஒன்றாவே சாப்பிட்லாம் பண்ணலாம், அவங்கெல்லாம் சமைக்க வேணாம், அதனால நீயே நைட்டுக்கு ஏதாச்சும் டிஃபன் பண்ணுமா, நல்லதா அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் டிஃபன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா டிஃபன் பண்ணுறதுக்கு அண்ணனுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் செய்கிறதுக்கு செஞ்சாங்க. இட்லி, அண்ணனுக்கு பொங்கல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த சாப்பாடெலாம் செஞ்சாங்க. அண்ணன் ஒரு 7 மணி இருக்கும், அண்ணனும் அவங்களும் அண்ணியும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை பேசுகிறதுக்காக கூப்பிட்டாரு. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அண்ணன். ஓகே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு அப்பா சொன்னதுக்கப்புறம் ஏன்ப்பா இந்த வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் என் மேலேயும் நான் இந்த உண்மையை சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ இது நடந்திருக்காது. நான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் அவங்களும் பாப்பா இது பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ அது திரும்ப திரும்ப சொன்னால் அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும்னு தான் நான் அதை பற்றி சொல்லலை, அவங்களது வீட்டுக்கு நம்ம நல்லா பார்த்துக்கணுன்னு தான் அழைச்சிட்டு வந்தது, அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாத நம்ம ஆர்கியூமெண்ட் வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை பற்றி சொல்லலைப்பா அப்படின்னோடனே பரவாயில்லப்பா, ஆனால் நான் மட்டும் சொன்னேன் உங்கள் அம்மாக்கிட்ட, அவன் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டான், அவன் எதாக இருந்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்கிற ஒரு பையன், அப்படி இருக்கப்போ கல்யாணங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அவனோட, அப்படிங்கிறப்போ அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே ஆமாப்பா, எனக்கு அப்போதைக்கு வேறு வழி தெரியலை, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை, ஏன் அப்படின்னா அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ நீங்கள் எப்போதுமே என்கிட்ட சொல்லுவீங்க, நம்மளால் முடிஞ்சது ஓரளவு, நம்மளுக்கு ஒரு 10 ரூபா செய்ய முடிகிற இடத்துல இருக்கிறோன்னா நம்மளால் ஒரு 5 ரூபானாச்சும் செய்யணும், அதுதான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க என்கிட்ட, அதனால் எனக்கு அப்போ தான் தோணுச்சு சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இந்த விஷயத்த இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான்
இது பண்ண அப்படின்னோடனே, அதுவும் உண்மைதான். நீ சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். வேறு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து யோசிச்சு தான் பண்ணணும்ப்பா. நீ இப்போ செஞ்ச விஷயம் வந்து ஒண்ணும் தவறு கிடையாது. எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.